கிளப் வேண்டாம். இளைய தலைமுறையின் எதிர்காலத்தை மாவட்ட ஆட்சியரை நடவடிக்கை எடு. வேண்டாம் வேண்டாம். எங்களுக்கு மதுபானம் கூட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். மதுபானம் கூட வேண்டாம். மாவட்ட ஆட்சியரை நடவடிக்கை எடு. இளைய தலைமுறை அளிக்கும் கிளப் வேண்டாம். மதுபானம் கூட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். மதுபானம் கூட வேண்டாம். நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடு. மாவட்ட ஆட்சியரை நடவடிக்கை எடு. அதுக்கான இளைய தலைமுறையை அழிக்காதே. நடவடிக்கை எடு. மாவட்ட ஆட்சியரை நடவடிக்கை எடு. அம்மா இப்படி திருப்புங்க. என்ன பேட்டி கொடுக்கிறாரு? மது ஒழிப்பு, போதைக்கு அடிமையாக வேண்டாம்னு சொல்றாரு. இந்த இடத்துல கடை நீக்கினா அப்ப போதைக்கு இளைஞர்கள் அடிமையாகாத என்ன பண்ணுவாங்க? அவர் டிவில எல்லாத்துலயும் பேட்டி கொடுக்கிறாரு, போதைக்கு அடிமையாக வேண்டாம். அப்ப முதலமைச்சர் தான் இதுக்கு நடவடிக்கை எடுத்து, கலெக்டர் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். எல்லாம் மக்கள் இதுல எவ்வளவு பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியணும். டிவில அவரே பேட்டி கொடுக்கிறாரு. அப்ப மக்களுடைய நலனை யார் பாதுகாக்கிறது? ஆரை வாக்குமூலம் கொடுத்தாங்க. பள்ளிப்பாளையத்துக்கு ஸ்டேஷனுக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்கோம். இதனால பிரச்சனை வரும்னு எதுவுமே கண்டுக்கல. 8 மாசமாக அப்படியே இருக்காங்க. வராது இன்னைக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்கிறாங்க. என்ன எப்படி பள்ளிக்கூட பிள்ளைங்க பக்கத்தில் இருக்குது. பள்ளிக்கூடமா 100 மீட்டர்ல இருக்கு. பள்ளிக்கூடம் எலிமெண்டரி ஸ்கூல் 100 மீட்டருக்குள்ள இருக்கு. மருத்துவமனை ஒட்டின சேவரே இருக்கு. பேங்க் பார் வைக்கிறதுக்கு ஒட்டின சேவரே பார் இருக்கு. ஏதோ அசம்பாவிதம் நடந்தா என்ன பண்றது? இந்த பக்கம் ஆஸ்பத்திரி இருக்கு. ஒரு 5-6 தெருவுக்கு போறது ஆஸ்பத்திரி. மெயின் ஆஸ்பத்திரிக்கு வர்றதுதான். ஆஸ்பத்திரி வர்ற இடத்துலயே இவ்வளவு பார் நடத்தினா நாங்க எப்படி நடத்துறோம்? என்ன அதே மாதிரி மில்லுக்கு போறாங்க. எப்படி மில்லுக்கு போறாங்க அதே இடத்துல உட்காந்துறாங்க. அந்த அரிசி மண்டியில தான் அங்கதான் ஏறுறாங்க. 3 ஷிஃப்ட் ஏறுறாங்க. நைட்டும் பார்க்கலாம். ஏதாவது அவசரமா இருந்தா என்ன பண்றாங்க? Thank you.
மனு கொடுக்கறதா இல்லை இது அப்போ மேலே மனு பள்ளிப்பாளையம் 4 ரோடு பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக சேலம், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் செல்லும் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மறியல் நடைபெறும் இடத்திற்கு நேரில் வருகை தந்து தனியார் உயர் ரக மதுபான கடை திறக்கப்படாது என உறுதியளித்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. ஏமா ஆட்பாடு என்னம்மா ஹெல்ப் பண்ணிக்கலாமா என்ன மாதிரி ஆட்பாடு தெரியாதுன்னு போறீங்க என்னண்ணா தெரியல யாருமே தெரியாதுன்னு சொன்னா தெரியுமா கொடுத்த ஒன்று வாங்கி விடுறாங்க ஏறுமாமா நாடோடுக்கு முன்னாடி வேண்டாம் வேண்டாம் மதுபானம் வேண்டாம். எல்லாமே பெட்டிஷன் கொடுத்துருக்கிறோம். இன்னும் எந்த ஆக்சிடென்ட் எடுக்கவே இல்லை. எங்களுக்கு ஆக்சிடென்ட் எடுக்காது கொடுத்துரும். பள்ளிக்கூடம் இருக்குது, பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்குது, எல்லாமே இருக்கு. மதுபான கூடத்தை நிறுத்தணும். இது வந்து ஏகப்பட்ட குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் மகளிருக்கும் மிகுந்த தொந்தரவு ஏற்பட்டு இந்த ஏசி பார் மதுபான கூடம் பள்ளிப்பாளையத்துக்கு வேண்டாம். இதை வந்து திரும்ப அனுமதி கொடுத்தாங்கன்னா பெரிய போராட்டத்தை போலீஸ் யாருமே தெரிய மாட்டேங்குது.
ஸ்கூல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, மதுபானம் வேண்டாம்னு பெட்டிஷன் கொடுத்தாச்சு. இன்னும் அவங்க ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. கலெக்டர் அம்மா பார்த்துட்டு போய் அப்ரூவல் கொடுக்குறாங்க. வேண்டாம் வேண்டாம் மதுபானம் வேண்டாம்.